கட்ல வச்சிருக்கேன். கொண்டு வரேம்மா. டேய் என்னடா அனு அனுப்புவாங்கன்னு பார்த்தா இவங்க வராங்க. விடுடா தம்பி, உனக்கு அப்பா பிளான் பண்ணாரு, எனக்கு அந்த அனுவும் பிளான் பண்ணிட்டான். ஆமா, எல்லாத்துக்கும் கொடு. சரிம்மா. டேய் என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு தான் பொண்ணு பிக்ஸ் ஆயிடுச்சு. அவர் சொன்னா நான் கட்டிக்கணுமா? எனக்குலாம் பிடிக்கலப்பா. டேய் தம்பி, கல்யாணம்லாம் தோணணும்டா. உன்னை பாரு, அப்பா சொன்னார்னு வந்து உட்கார்ந்துருக்க. அதுலயும் அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கவும் இல்ல. உங்க 2 பேரை கட்டி வச்சா அவ்வளவுதான், சின்ன சண்டைக்கே பிரியற அளவுக்கு போயிடுவீங்க. இல்லடா, எனக்கு இப்போ அவளை பிடிச்சிருக்கு. நானும் யோசிச்சு பார்த்தேன், கரெக்டா வரும் தான் தோணுச்சு. இல்லடா, செட் ஆகாது. ஒரு அண்ணனா இருந்து சொல்ற, கேட்டுக்கோ. சரி அமைதியா இரு. அண்ணன் இப்போ லவ் மூட்ல இருக்க. ஆட்டாம இருந்தா சரி. காஃபி எடுத்துக்கோங்க அங்கிள். அனு எங்கம்மா? அது அண்ணே, நாளைக்கு காலேஜ் இல்ல, அதான் ஏதோ வாங்கணும்னு போயிருக்கா. தனியா ஏமா அனுப்புன? சொல்லிருந்தா இவனுங்களையும் கூட அனுப்பியிருப்பல்ல. இல்லண்ணே, 4 முடி கூட தான் போயிருக்கா. சரி சரி, நாங்க காஃபி எடுத்துக்கிட்டோமா, நீ அவனுங்களுக்கு கொடு. சரி அங்கிள். காஃபி எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். எனக்கு கொடுங்க, அவன் தானே வேணாம்னு சொன்னான். ஏய் வம்பு பண்ணாம குடிங்கடா. ஐயோ ஜனனி, இன்னைக்கு ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. இங்க வாமா ராணி. என்னண்ணே? நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. மச்சான் இல்லாத நேரத்துல இந்த விஷயம் பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காதுமா. ஒரு நாள் மச்சான் இருக்கும்போது சொல்லுமா, நான் வந்து பேசுறேன். என்ன இருந்தாலும் கல்யாண விஷயம் பேசும்போது மச்சான் இல்லைன்னா தப்பாயிடும். நீ சொல்லுமா, மச்சான் மட்டும் சரின்னு சொன்னாருன்னா நான் அப்பா அம்மாவையும் கூட சேர்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணே, நீ ஒன்னும் யோசிக்காத அண்ணே. நீ சொல்லிட்டல்லண்ணே அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு. பாரு, அந்த மனுஷனே போன் பண்ணி உன்னை கூப்பிடுவாரு. தெரியுமா? அப்ப பார்த்து நல்லபடியா பேசி முடிச்சிருவோம். டேய் சின்னவனே, என்னடா உண்மையாவே கல்யாண ஆசை வந்துருச்சு போல. டேய் உனக்கே இது நியாயமாடா? இப்படி மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆக்கி உட்கார வச்சுட்டு கல்யாண ஆசை வந்துருச்சான்னு கேக்குற? உனக்கு என்னதான் இதுக்குள்ள கல்யாணம் பேசினாலும் நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். டேய் என்னடா கோவப்படுற நான் கலாய்ச்சதுக்கு? டேய் அங்க பாரு, இவன் என்ன பண்றாங்க? டேய் என்னடா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க? எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. சரி அமைதியா இரு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். வாங்க சார். வாங்க சார், நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வரேம்மா. ராம், உள்ள கூட்டிட்டு போப்பா. சோஃபி மேல வா, அப்படியே அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு காஃபி கொண்டு வா. சரி மாமா. இன்னும் எங்க இருக்கா? மாமா, நான் மேல வந்து சொல்றேன். சரி. ஓ, வீட்டுக்குள்ள வர அளவுக்கு வந்துட்டியா? உன் இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடா. அவ எனக்கு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, உனக்கு கிடைக்க விட மாட்டேன். இல்லாதப்ப அவ லைஃப்ல நீ வந்திருக்கலாம், ஆனா இனிமே உன்னை அவகிட்ட நெருங்க விட மாட்டேன். உனக்கு ஏன் அனு கேக்குதாடா? அவ பக்கத்துல ஒருத்தர் நெருங்கணும்னு நினைச்சாலே விட மாட்டேன். எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவளை பொண்ணு கேட்க வந்து உட்கார்ந்துருக்க. ஆதி வா, உள்ள போலாம். ஆதி வாப்பா. ஜனனி நீ மேல வா. சரிடா. 2 பேரும் மேல போங்க. சரிங்க. ராம், அம்மா எப்பப்பா வருவாங்க? அம்மா இருக்கட்டும், அனு எங்க? ஐயோ, அண்ணன் முன்னாடி இவன் வேற இப்படி கத்துறானே. ராம் என்னடா சத்தம் ஜாஸ்தியா இருக்கு? ஆமா, மேல வாங்க. நீ மேல போன்னு சொன்னேன். வாங்க மாமா ப்ளீஸ். சார் நீங்க வாங்க சார். என்னம்மா ராணி, அவன் அவ்வளவு கடிஞ்சு பேசுறான்? இல்லண்ணே, நம்ம பிள்ளைங்க தான். இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் பேசுறோம் தான் வருத்தத்துல போறான். பிள்ளைய பெத்தது நீங்க, அவளுக்கு என்ன செய்யணும் நீங்க முடிவெடுங்க. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதண்ணே, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். மன்னிச்சிருண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ புள்ளைய பாத்துக்கோ. எனக்கு இருக்கிற உரிமைய இவனுங்களுக்காகலாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. தேவைப்பட்ட என் புள்ளைய அனுப்பி தூக்கிட்டு வாடான்னு சொல்லுவேன். விடுண்ணே, அனுக்கு அப்பா வந்த உடனே நான் எல்லாத்தையும் பேசுறேன். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். அச்சோ, என்ன இவ இப்படி அழுதுட்டு போறா? வேலைக்கே ஆகாது, போய் அவகிட்ட பேசியே ஆகணும். அனு நில்லு. அனு. சாரல் மழை துளி உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தேன். நானும் நான் அறிந்தேன், கொஞ்சம் பனிப்பூவாய் நீ குறுக. என்னை அறியாமல் மனம் பறித்தாய், உன்னை மறவேனடி. நிஜம் புரியாத நிலையடைந்தேன், எதுவரை சொல்லடி. காலந்தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம் கனவெல்லாம் நீதானே. விழியே உனக்கே உயிரானே, நினைவெல்லாம் நீதானே. கலையாத என்னதான் ஆச்சு? ஏன் அழுதுட்டு போற? அழாத. ஏய் என்ன பண்ற? எல்லாரும் பாக்குறாங்க, எழுந்துரு.
சரி சரி அழாத. பாரு நான் வந்துட்டேன்ல, அழாத. இல்ல என்ன சொல்றேன்ல, நான் வந்துட்டேன்ல, அழாத. என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன். விடுங்க, நான் இருக்கிறதே யூஸ் இல்ல. நான் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுறேன். ஏய் என்ன பேசுற நீ? எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்பா. சரி சரி ஒண்ணும் இல்ல. இதயமே ஓ இவளிடம் ஓ உருகுதே ஓ ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சிரிக்கிறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியல. இவ்வளவு அவ்வளோ லோ பண்ணிட்டு இவ என்கிட்ட பேசுவாளன்னு ஒவ்வொரு நாளும் எங்கிட்டு இருக்க. இவ என்னடானா என் ஹார்ட்டே நிக்கிற அளவுக்கு என் தோல்ல சாஞ்சி அழுதுட்டு இருக்கா. சத்தியமா சொல்றேன், சந்தோஷமா இருக்கு. நீ என்கிட்ட இப்படியே இருந்துரு. என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி அழாத. என்னால முடியல. நான் எங்கேயாவது போயிடுவேன். இனிமே பார்க்க மாட்டேன். இவங்க யாராவது எனக்கு காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்ன தேடாதீங்க. சரி அப்படி எங்க போற? தொலைஞ்சு போறேன். சரி என்கிட்டயாவது சொல்லு. எனக்கு தெரியலங்க. இப்ப என்ன பிரச்சனை? வீட்டுல கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க அதானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ எழுந்துரு, நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றேன். எல்லாருமே நீ அழுதுட்டு இருக்கத பாத்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் காமா இரு. எனக்கும் உன்னை எழுப்புறதுல மனசுலதான். காலம் ஃபுல்லா இப்படி இருக்க சொன்னா கூட இருப்பேன். சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி நீ இப்படி அழுறத என்னால ஏத்துக்க முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ இப்படி அழக்கூடாது. இந்த காதல் நினைவுகள் தாங்காத சரி என்ன கல்யாணம் தானே, நான் வேணா வீட்டுல பேசுவா? இல்ல, உங்களால இதுல எதுவும் பண்ண முடியாது. நானே பாத்துக்கிறேன். நான் இருந்தா தானே இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. நான் போயிடுறேன். யாருக்குமே கிடைக்க கூடாது. அரஞ்சனா என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை நான் சால்வ் பண்றேன். தயவு செஞ்சு அழுறது நிறுத்து. நான் ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன். என்ன பண்றதுனே தெரியல. அதுக்குன்னு அழுதா சரியாயிடுமா? அழுறது எதுக்குமே சொல்யூஷன் ஆகாது. என்ன ஆச்சு? அது அழாம சொல்றியா ப்ளீஸ்? என்னோட மாமா வீட்ல இருந்து பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. உனக்கு தான் பிடிக்கல, அப்புறம் என்ன? இல்ல, உங்களுக்கு எங்க அம்மாவை பத்தி தெரியாது. அவங்க ஏதாவது பண்ணி ஒத்துக்க வச்சிருவாங்க. உன் அப்பா ஒண்ணும் சொல்லலையா? அப்பாக்கு தெரியாது. சரி அப்போ அவர்கிட்ட சொல்லலாம். எங்க அப்பா எங்க அம்மா அழுதா மாறிடுவாரு. எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் இருக்காங்க. என்னது? இல்ல எல்லார் வீட்லயும் ஒய்ஃப் அழும்போது ஹஸ்பண்டும் மாறிதானே ஆகணும். நீங்களே சொல்றீங்கல்ல, அப்ப நான் என்னதான் பண்ண முடியும்? உன் விருப்பம் இல்லாம உனக்கு கல்யாணம் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். இங்கேயே வந்துட்டீங்களா? நான் கரெக்ட்டா தான் வந்திருக்கேன். எனக்கு அப்பவே தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியுதா வருவானே. என்னம்மா என்ன ஆச்சு? நீங்க எனக்கு இவரை தெரியும். அவங்க ரெண்டு பேரும் என்னோட அப்பா அம்மா. இவங்கள இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். உங்களை கோவில்ல பார்த்தேன். அங்கிள பூ மார்க்கெட்ல பார்த்தேன். ஆமா அம்மா கூட கோவில்ல இருக்கும்போதுதான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ உங்க ஃபேமிலில இருக்க எல்லாரும் எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியுமா? சரி ஏமா அங்க இருந்தே பாக்குறோம் அழுதுட்டே இருக்க. அழாதம்மா, என்ன பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க புள்ளைய நிக்க வச்சு பேசுறீங்க? வாமா உட்காரு. போனு சொல்றாங்கல்ல, போ. வாமா. வரேன் ஆண்டி. ஒரு நிமிஷம் இங்க வாங்க. நானா சார்? ஆமா உங்களதான். நீங்க என்ன அவளோட அம்மாக்கு ஸ்பையா? இல்லைங்க சார், நான் உங்களுக்கு ஸ்பை. எனக்கு நீங்க ஸ்பையா? சரியா போச்சு. அப்படி சொல்லாதீங்க சார். நான் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றேன் தெரியுமா? அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். எனக்கு அவ இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வரானா அதை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா எல்லாத்தையும் அவ அம்மா கிட்ட சொல்லாதீங்க. பிங்கி ப்ராமிஸ் சார். சரி உங்களை நம்பி அவ வந்தாளா இல்ல அவளை நம்பி நீங்க வந்தீங்களா? நான் தனியா அழுதுட்டே வந்தாளா, அதான் நான் துணிக்கு வந்தேன். நல்ல வேளை நான் வந்தேன். எனக்கு அப்பவே தெரியும் அவ உங்களை தேடி தான் வருவானு. அப்படிலாம் இல்ல, நீங்களே ஒண்ணு புரிஞ்சுட்டு நீங்களே ஒண்ணு பேசாதீங்க. சரிம்மா அழாத. அதான் நாங்கெல்லாம் வந்துட்டோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். ச்சே, புள்ள ரொம்ப பயந்துட்டா போல கௌரி. நாங்கெல்லாம் சொல்றோம்ல, அழாத. அத்தை மா இங்க வாங்கம்மா, இங்க வந்து உட்காருங்க. அத்தை வந்து உட்காருங்க. வரேன் வரேன். கௌதம் நீ வாமா. கௌதம் இங்க வாப்பா. நீ மட்டும் ஏன் அங்க நிக்கிற? வரேன்ப்பா. வா, இங்கதான் இடம் இருக்குல்ல, இங்க உட்காரு. நீங்க கொஞ்சம் தள்ளி போங்களேன், அவன் வந்து உட்காரட்டும். சரிம்மா. ஏதாவது சாப்பிடுறியாமா? இல்ல வேண்டாம். என்னம்மா நீ ரொம்ப பயந்து போயிருக்க மாதிரி இருக்க. அவ அப்படிதாம்மா. காஃபி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டா? இல்ல ஆண்டி வேண்டாம். எனக்கு நீங்கெல்லாம் ஒரே ஃபேமிலின்றதே நம்ப முடியல. உண்மையாதான் சொல்றேன், ஷாக்கிங்கா இருக்கு. பரவாயில்ல, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. நீங்க அன்னைக்கு கோவில்ல அவ்வளவு ஸ்வீட்டா பேசி அனுப்புனீங்க. அங்கிள் கூட ஃப்ளவர் மார்க்கெட்ல என்கிட்ட அவ்வளவு ஸ்வீட்டா பேசினாரு. வீட்டுல கூட கேட்டாங்க தெரிஞ்சவரானு. அப்புறம் கௌதம் சாரும் எப்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காரு. ரொம்ப சப்போர்ட்டிவ். சரி என் ஃபேமிலி உனக்கு பிடிச்சிருக்கா? எங்களோட வந்துறியா? அது அப்பா
அப்பா அம்மா தம்பி அண்ணா ராமம்மா இவங்கெல்லாம் விட்டு என்ன எங்கேயோ போறேன்னு சொன்ன, இப்ப என்ன அப்பா அம்மா தம்பி விட்டு வர மாட்டேன்னு சொல்ற? சும்மா இருப்பா, மிரட்டாத. என்னது, நான் அவளை மிரட்டுறேனா? ஆமா. ஏங்க கொஞ்சம் வரீங்களா? கடை வரைக்கும் போகணும். என்னம்மா நீ இப்ப போய் சொல்ற? வாங்கங்க, சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்கம்மா, நாங்க கடைக்கு போயிட்டு வந்துரும். சரிங்க ஆண்டி. இல்லனா நீயும் வரியா? இல்ல பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். கௌதம், நீ அனுவை பாத்துக்கோமா, நாங்க வந்துரும். நீயும் வரியாமா? எங்க கூப்பிடுறீங்க? கொஞ்சம் வாயேம்மா, அப்படியே காபி டீ எதனா குடிச்சிட்டு வருவோம். புரியுது, வாங்க போவோம். வாங்க, அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. வந்துட்டேம்மா. அனு, நீ சார் கூட பேசிட்டு இரு, நான் வந்துறேன். உன பார்த்துதான் தடுமாறுறேன், புயல் காத்துல பொறியாகிறேன், அடி மாடுனா மிரண்டோடுறேன், ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தாரேன். அனு, வாட் நெக்ஸ்ட்? என்ன பண்ணலாம்னு இருக்க? எதுக்கு? உன்னை காணும்னு எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்கல்ல? தெரியலங்க, ஆனா எனக்கு இப்ப வீட்டுக்கு போகவே பிடிக்கல. சரி, நான் உன்னோட அப்பா கிட்ட பேசவா? இல்ல, வேலைக்காகாது. ஓ, ஒன்னு நான் சொல்றதையாவது நீ பண்ணு, இல்ல நீயாவது எதனா சொல்லு, நான் பண்றேன். சரி, எங்க அண்ணனுக்கு வேணா கால் பண்ணலாமா? உங்க அண்ணன் சப்போர்ட் பண்ணுவாரா? ஆமா. சரி, அப்போ அவருக்கே கால் பண்ணலாம். பட் ஒன் கண்டிஷன், அழக்கூடாது. என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும். நான் என்ன வேணும்னு அழுறேன், எனக்கு அழுகையே வருது, அதான். இப்போ பேசுறல, இதே மாதிரி பேசு. சரி, ஃபோன் பண்ணி கொடுங்க. என்ன எடுக்கலையா? இல்ல, அண்ணன் நம்பர்ல, அதான் கால் எடுக்க லேட் பண்றாரு. ஹலோ, who's this? அண்ணா, நான் அனு. அனு, என்னம்மா ஆச்சு? இந்த நம்பர் யாரோடது? அண்ணா, நான் சொல்றத கேளுண்ணா. எங்க இருக்க நீ ஃபர்ஸ்ட்? அண்ணா, இந்த அருண் இருக்கான்ல, அவன் ஃபேமிலிலாம் சேர்ந்து பொண்ணு கேட்க வந்தாங்களா? சரி. நான் அம்மா கிட்ட போய் சண்டை போட்டேன், அம்மா திட்டிட்டாங்களா, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என்னடா சொல்ற? நான் வர வரைக்கும் வீட்ல இருக்க வேண்டியதானே? என்ன மீறி யார் என்ன பண்ணிடுவாங்க? அண்ணா, சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல. நீ இப்ப எங்க இருக்க? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். சரி, உன் கூட யாரு இருக்கா? அன்னைக்கு காலேஜ்ல அட்மிஷன் போடும்போது ஹெல்ப் பண்ணார்ல கௌதம் சார், அவர் இருக்காரு. 4 முடியாத்தையும் என் கூட தான் இருக்காங்க. அவரா? சரி, போனை அவர்கிட்ட கொடு. சரிண்ணா. ஹலோ சார், சாரி, எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. நான் சீக்கிரமா வந்துடுறேன். அது வரைக்கும் என் தங்கச்சியை பாத்துக்க முடியுமா ப்ளீஸ்? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க வாங்க. நீங்க தனியாவா இருக்கீங்க? இல்ல, நான் என் அப்பா அம்மா கூட வந்திருக்கேன். அப்புறம் அவளோட அத்தையும் கூட தான் இருக்காங்க. சரி சார், நீங்க லொகேஷன் மட்டும் அனுப்பி விடுங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஷூர். ஓகேவா? உன்னோட அண்ணன் வந்து என்ன பண்ணுவாரு? அது என் அண்ணனை மீறி என்னோட லைஃப்ல எதுவும் நடக்காது. அப்புறம் எதுக்கு எங்கன்னா போய் தொலைஞ்சு போறேன்னு சொன்னேன்? ஆமா, எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு, அதான். சிரிக்கிறீங்களா? சரி, சிரிக்கல. பின் என்ன, நீ பண்றது அப்படிதான் இருக்கு. யாரும் கஷ்டத்துல இருக்கும்போது இப்படி சிரிக்க கூடாது. வேற? போதும், ஓட்டாதீங்க. என்ன, உனக்கு உங்க அண்ணன் கிட்ட பேசின உடனே எனர்ஜி வந்துருச்சா? சரி, அதெல்லாம் விடுங்க. எனக்கு கல்யாணம் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா? எனக்கா? என்னோட அசிஸ்டன்ட் சொன்னாரு. அவர்கிட்ட நான் சொல்ல வேணாம் தானே சொன்னேன், ஏன் இப்படி பண்றாரு? அவர் எனக்கு அசிஸ்டன்டா இல்ல உனக்கு அசிஸ்டன்டா? ஓ, அசிஸ்டன்ட்னா எல்லாமே சொல்லணுமா? ஆமா. அப்போ எல்லாமே சொல்லிட்டாரா? அந்த பூச்செடி லெட்டர் சிரிக்காம சொல்லுங்க. அதான் நீயே சொல்லிட்டியே, எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லு. இல்ல வேணாம், விடுங்க. இல்ல நீ சொல்லு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படி என்ன எழுதி இருந்தது லவ் லெட்டர்ல? அதெல்லாம் ஒரு ஃபீலிங்க, உங்களுக்கு சொன்னா புரியாது. அப்படி என்ன ஃபீலிங்? சீரியஸா சொல்றேன், என் லைஃப்ல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர். அது எப்படி இருக்குன்றதே இந்த லெட்டர் படிச்சு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். வேற? இன்னைக்கு நிறைய இன்சிடென்ட் என் லைஃப்ல நடந்துச்சு. ஆனா இந்த லெட்டரை படிச்ச ஞாபகம் எனக்கு வந்து ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கு. ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அப்படியா? ஆமா, 2 பேஜுக்கு எழுதியிருந்தாங்க. சின்ன க்ளூ கூட கிடையாது. ஆனா அவ்வளோ லவபிளா இருந்தது ஒவ்வொரு வேர்ட்ஸும். பரவாயில்லையே. அப்புறம்? சரியா சொல்ல தெரியல, ஏன்னா அது வெறும் லெட்டர் மாதிரி என்னால் எடுத்துக்க முடியல. யாரோ பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி அவ்வளோ ரியலா இருந்தது. என்னை பத்தி எனக்கே தெரியாத நிறைய விஷயத்த அவர் நோட்டீஸ் பண்ணிருக்காரு. தென் யாரோ ஒருத்தர் என்னை எப்படி லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அச்சச்சோ. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு உங்ககிட்ட நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது ஒருத்தரோட ஃபீலிங். எனக்கு அது தேவையில்ல. அந்த லெட்டர் பத்தி உனக்கு இருக்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லு. சரி, எனக்கு இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஒருத்தரால இவ்வளவு லவ் கொடுக்க முடியுமா? ஏன் முடியாது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? லவ்னா ரிசீவிங் மட்டும் கிடையாது. நமக்கு அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் அந்த லவ் கொடுக்கறத ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படியா?
சரி, லெட்டர் எழுதினவனுக்கு என்ன சொல்ல போற? பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஏய், என்ன சொல்ற? ஆமா, எனக்கு ஐடியாலாம் இல்ல. என்னது ஐடியா இல்லையா? என்ன சொல்ல வர? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுவும் இல்லாம நான் டிசைட் ஆயிட்டேன். என் அண்ணா சொல்றவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னோட அண்ணன் சொல்றவன் யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பியா? ஆமா, பண்ணிப்பேன். ஷூரா? ஆமா, ஷூர். பிகாஸ் என் அண்ணன் எனக்கு பிடிக்காத எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ ஓகே. ஐயோ, மழை என்ன இப்படி பெய்யுது? சரி வா, உன் அண்ணன் வர வரைக்கும் என் கார்ல வெயிட் பண்ணலாம். ம், பார்த்து வா. சரி. நீரும் செங்குலச் சேரும் கலந்தது போலே கலந்தவளா. இவ கூட சேர்ந்து நனையும் போது மழை கூட இவ்வளவு அழகா இருக்கு. டேய் ஆசிஃப், என்னடா ஆச்சு? அவளை பாத்தியா? பார்த்தேன். என்னடா இழுக்குற? உடனே கூட்டிட்டு வா அவளை. இல்லடா, அவ ஒருத்தர் கூட கார்ல போயிட்டு இருக்கா. என்னடா உளறிட்டு இருக்க? இல்லடா, உண்மையாதான். அவ ஏன் போனா? தெரிஞ்சவங்களா இருக்கும் போல. என்னடா சொல்ற? ஆமாண்டா, எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு போலீஸ பார்த்து யாருன்னு கேட்டியே, அவர் கூட தான் போறா. என்னடா சொல்ற? அவருக்கும் அனுக்கும் என்ன சம்பந்தம்? இவ என்ன லூசா? அவன் கூட எப்படி போவா? அனியா கார்ல யார் கொடுத்த தைரியத்துல போயிட்டு இருக்கா? தெரியலடா மச்சான். டேய், நீ என்ன பண்ணு, அவகிட்ட போய் பேசு. அவளை நீ கூட்டிட்டு வா. டேய், அமைதியாரு சொல்லிட்டேன். அப்படிலாம் பண்ண முடியாது ஆதி. டேய், என்னடா பேசுற நீ? அவளுக்கு வேற ஏதாவதுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? நீ இப்படி ரியாக்ட் பண்ணதடா. வேற எப்படி ரியாக்ட் பண்ண சொல்ற? டேய், அன்னைக்கு அவளை அந்த போலீஸ் பார்த்ததே சரியில்லடா. அதனாலதான் நானே கேட்டேன். ஒன்னும் ஆகாதுடா, நீ ஓவர் திங்க் பண்ணாத. அவளை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்டா, அதனால என்னமோ பாத்திருப்பாரு. இல்லடா, எனக்கு ஏதோ தப்பா படுது. நீ என்ன பண்ற? அவளை ஃபாலோ பண்ணு. அவ பார்த்தானா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நான் தான் அனுப்புறேன்னு சொல்லேன்டா. உன்னால முடியாதுன்னா சொல்லு, நானே வந்து அவளை கூட்டிட்டு வரேன். சரிடா, நானே பாக்குறேன். நீ டென்ஷன் ஆகாத. எதுக்குடி இப்படி பண்ணிட்டு இருக்க? பொண்ணு என் கூடயே வந்திருக்கலாம்ல, நானே அவளை கூட்டிட்டு போய் விட்டுருப்பேன். சரிடா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு. கீழே இவனுங்க பண்றது பத்தாதுன்னு இவளும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கா. ஆதி, இங்க வாப்பா, டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வரேன்பா. உன்முகம் தாண்டி மனம் சென்று உன்னை பார்த்ததால் உன் இதயத்தின் நிறம் பார்த்ததா. அனு, அண்ணா, சரி சரி, அழாத. அக்கா, அங்க கார் ஓபன்ல தான் இருக்கு, நீங்க போய் உட்காருங்க. சரி தம்பி. சரிடா, அழாத. பாரு, எல்லாம் சிரிக்கிறாங்க. அண்ணா, இனிமே நம்ம அங்க போக வேணாம். நம்ம பழைய வீட்ல இருக்கலாம். சரிம்மா, அண்ணன் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு உன்னை அங்க கூட்டிட்டு போயிடுறேன். இருமா, சார் வேற பாத்துட்டே இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு வரேன். இருங்க, அவ அழுது முடிக்கட்டும், நான் வெயிட் பண்றேன். பாரு, உன்னை அவர் கூட கிண்டல் பண்றாரு. இவ எப்பவும் இப்படிதானா? அம்மா சார், எங்க கிட்ட இப்படிதான் இருப்பா. சரி எழுந்துருமா, மழை வேற ரொம்ப பெய்யுது, சார் வேற நம்மளால நனைஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்க பாப்பாவை இவ்வளவு நேரம் பார்த்துட்டதுக்கு. தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க, இருக்கட்டும். அப்புறம் நானே உங்களை மீட் பண்ணணும்னு இருந்தேன், உங்க கான்டாக்ட் ட்ரை பண்ண, பட் கிடைக்கல. இப்போ உங்களுக்கு கால் வந்ததுல அதுதான் என்னோட பர்சனல் நம்பர், அதுக்கே கால் பண்ணுங்க சார். இது கொஞ்சம் நேர்ல பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டுமாரோ மார்னிங் நான் கொஞ்சம் அவைலபிளா தான் இருக்கேன், நீங்க வேணா சொல்லுங்க, நம்ம மீட் பண்ணலாம். ஓகே சார், நான் மார்னிங்கே வந்து உங்களை பாக்குறேன். சரி சார், உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லிட்டு கிளம்புவேன். இல்ல இல்ல பரவாயில்ல, மழை ரொம்ப பெய்யுது, நீங்க இவ்வளவு கூட்டிட்டு கிளம்புங்க. அப்பா அம்மா கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அங்க ஸ்டாப் பண்ணிருக்கே, அது உங்க காரா? ஆமா, அந்த கார் தான். ஆனா நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல, நானே பாத்துக்கிறேன். சே, என் தங்கச்சி இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்திருக்கீங்க, நான் ஒரு மரியாதைக்காவது சொல்லணும்ல. ஓகே, யுவர் விஷ். அனு, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன், நீயும் சார் கிட்ட சொல்லிட்டு வாமா. சரிண்ணா. அது நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேனா? ஆமா, ரொம்ப. என்ன சொல்றீங்க? என்ன கேள்வி இது? அவங்க கிட்ட அப்படியே ஒரு மூவிங்கா குடுக்குறேன். இல்ல, இருந்தாலும் நான் சொல்லணும்ல. நல்லா சொன்னேன். அப்புறம் நீங்க ஊர்ல இல்லாதப்போ நான் உங்களை மிஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். வா, இவளா இதெல்லாம் பேசுறா? நானும் உன்னை மிஸ் பண்ணேன். சும்மா சொல்லாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், இதுல நீங்க என்ன மிஸ் பண்ண போறீங்களா? இல்ல, யூஸ்வலா நான் பொண்ணுங்க கிட்ட பேச மாட்டேன். மீன்ஸ் பேச வராது. நான் பேசி பழகுற பொண்ணும் நீ தான், கடைசி பொண்ணும் நீயா தான் இருக்கணும்.
சரி, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். அப்புறம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோட மென்டல் ஹெல்த் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்தது, நீங்க அதை ஸ்டேபிள் ஆக்கிட்டீங்க. ஓ இதெல்லாம் வேறியா? சரி, நான் போயிட்டு வரேன். நீங்களும் பார்த்து சேஃபா அங்கிள் ஆண்டியை கூட்டிட்டு போங்க. ஷூர். நீயும் நாளைக்கு உனக்கு காலேஜ்ல ஆமா. முடிஞ்சா வரேன். வாங்க பார்க்கலாம். பாய். பார்த்து. சீக்கிரமா உன் அண்ணன் விருப்பத்தோட உன்னை வந்து பொண்ணு கேக்குற. ஐ மேக் ஷூர். அப்போ நீ அழமாட்ட, என் முன்னாடி வெக்கப்பட்டு நிப்ப. ஏய் ஆதி, சொல்லாத ஆசையெல்லாம் நீதானே பெண்ணு. ஓ ஓ தள்ளாடும் மாயுள் வரை வேண்டும். ஓ ஓ என் காதல் பாடல் எல்லாம் நீதானே பெண்ணு. ஓ ஓ என் மாலை நேரம் எல்லாம் வேண்டும். ஓ ஓ அடியே அடியே புதுவானில் தள்ளாதே. அடியே அடியே. நோ, ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் உன்னை. என்னடி சிரிக்கிற? நீ எவ்வளவு தூரத்துல இருந்திருக்க, அப்பெல்லாம் மிஸ் பண்ணல, இப்ப மிஸ் பண்றியா? இல்ல அனு, தூரமா இருந்தா கூட நீ பக்கத்துல இல்லன்னு ஏத்துக்க முடியும். ஆனா உன் வீட்ல இருந்துட்டு நீ இல்லாதது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, உன் அம்மா கிட்ட சண்டை போட்டியே, அடிச்சாங்களா? நீ ஃபர்ஸ்ட் வீடு, யாராவது சடனா வந்து பார்த்தா நான் மாட்டிப்பேன். சரி போ. சரி என்ன? உன் அம்மா அடிச்சாங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்ல. ஏன் கேக்குற? உனக்கு தெரியும். அந்த சீன்லாம் இல்ல. சரி, எங்க போன நீ? விடுப்பா, அதான் வந்துட்டேன்ல. கீழே வேற பாத்தியா எவ்வளவு சண்டை நடக்குது, நானே அந்த டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா? எதுக்கு? ஒண்ணு உன் அப்பா கிட்ட போகணும்னா நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்போ என் கூட வந்திருக்கணும், இல்லனா நீயே உங்க அப்பா கிட்ட போயிருக்கணும். அவன் யாரு? அவன் கூட ஏன் போன? யார் கூட? அந்த போலீஸ் கூட எதுக்கு போன? ஏன் ஆதி இப்படி கேக்குற? சொல்லுடி, அவன் யாரு? அவன் கூட ஏன் போன? ஆதி இப்படி கேட்காத, ரொம்ப தப்பா இருக்கு. நீ பண்றதை விடவா? ஆதி ஸ்டாப் இட். ஐ நோ மை லிமிட்ஸ். நீ எதுக்கு என்ன ஸ்பை பண்ற? ஸ்பை பண்றேனா? ஆமா, நான் பண்றதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டா? அதுக்கு பேர் என்ன? இங்க பாருடி, பேச்ச மாத்தாத. எனக்கு அதுக்கு அவசியம் இல்ல, கரெக்டா தான் இருக்கு. உன் அம்மா புத்தி தானடா, உனக்கும் வரும். ஏய், அடிச்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிட்டு வேண்டி. ஒருத்தன் பேசுறானா ஃபிளர்ட் பண்றானான்னு கூட தெரியாது, அவன் கூட போயிருக்க. எல்லாத்துக்கும் அழுதே நடிக்காதடி. சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடப்பது என்னென்ன.